வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜூபிட்டர் நோட்புக்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அனகோண்டாவை உங்களோட லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் அப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ சர்ச்சில் அனகோண்டான்னு சர்ச் பண்ணோடனே வந்துடும். அனகோண்டா ப்ராம்ப்ட்னு இப்படி வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஓப்பன் ஆனோடனே ஜூபிட்டர் நோட்புக்குன்னு டைப் பண்ணணும். இப்படி டைப் பண்ணி என்டர் தட்டினோடனே உங்களுக்கு ஜூபிட்டர் நோட்புக் வந்து தனியாக ஒரு ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட்டாக ரன் ஆகும். இந்த மாதிரி அது தனியாக ஓப்பன் ஆகிரும் ஒரு ப்ரௌசரில். இப்போ இதுதான் உங்களுக்கு ஜூபிட்டர் நோட்புக்கு. இப்போ இந்த ஜூபிட்டர் நோட்புக்கில் ஏற்கனவே நிறைய பைத்தான் ப்ரோக்ராம் எழுதின ஃபைல்ஸ் தெரியுது. இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே நியூ இருக்கும். இந்த நியூவை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் இருக்கிறது நோட்புக். இந்த நோட்புக்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு புது ஒரு நோட்புக் ஓப்பன் ஆகும், ஜூபிட்டர் நோட்புக்கு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அன்டைட்டில்டுன்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைல் இந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்துட்டா .jpynbன்னு இருக்கும். ஜூபிட்டர் பைத்தான் நோட்புக்குன்னு இருக்கும். ரீநேம் கொடுத்துக்க வேண்டியதான். இங்கே ஃபைல் நேம் மாறிடும், ஃபஸ்ட்டு ஃபைல்னு மாறிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது பேர் தான் செல். இந்த பாக்ஸ் பேர் செல்லு. இதில் தான் நம்ம கோட் டைப் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ a = 10 அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா a = 10ன்றது கோடுன்னு இருக்கும். இதில் 2 மோடு இருக்குது. இப்போ இந்த செல்லோட பார்டர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அப்படின்னா இது வந்து எடிட் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை தாண்டி வெளியில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த செல்லோட பார்டர் பார்த்திங்கன்னா க்ரே கலரில் இருக்கும். இப்போ இது வந்து கமாண்ட் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எடிட் மோட், கமாண்ட் மோட். எடிட் மோடில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் உள்ள டைப் ஆகும். கமாண்ட் மோடில் இருந்ததுன்னா நீங்கள் அப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம், வேறு சில கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் இந்த செல்லுக்கு மேலே ஒரு செல் இன்சர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் இதுக்கு வெளியில் எப்படி கிளிக் பண்ணாலும் கமாண்ட் மோடுக்கு மாறிடும். இப்போ இதில் உள்ள கிளிக் ஆகிருக்கு, நான் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணாலும் மாறிடும் கமாண்ட் மோடுக்கு. இப்போ அமுத்துனா இந்த செல்லுக்கு மேலே ஒரு புது செல்லு இன்சர்ட் ஆகும். இப்போ சப்போஸ் இந்த செல்லுக்கு கீழே நான் இன்சர்ட் பண்ணால் அதே மாதிரி எஸ்கேப் அமுக்கிட்டு பி அமுக்கணும். ஸோ கீழே ஒரு செல் க்ரியேட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. நான் ஒரு சிலது உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சிலது நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன்னா இது ரன் ஆகும். கண்ட்ரோலும் என்டரும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த செல் ரன் ஆகும். இப்போ இது ரன் ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட் டைம் ரன் ஆகுதுன்னு 1ன்னு போட்டிருக்குது. ஸோ a = 10 எக்ஸிக்யூட் ஆகிட்டு. இந்த செல் ரன் ஆகிட்டு அடுத்த செல்லுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்த செல்லுக்கு வந்துருச்சு கண்ட்ரோல். ஸோ இந்த செல்லுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் வேண்டாம்னா நீங்கள் இதையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரன் தான். ரன் திஸ் செல் அண்ட் அட்வான்ஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் அதே தான் இது செய்யுது. இது ரன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ இது கோடுன்னு இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கும்போது இதில் கோடுன்னு இருக்குது. இதில் இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கும். மார்க் டவுன், ரான் இருக்குது. இதில் இந்த மார்க் டவுன்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஹெட்டிங்லாம் கொடுத்துக்கலாம். அந்த ஹெட்டிங்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதில் வச்சுட்டு இப்போ நான் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் மை ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இது மாதிரி எஸ்கேப் 1 அமுத்தலாம், 2 அமுத்தலாம், 3 அமுத்தலாம், அப்படியே 6 வரைக்கும் அமுத்திக்கலாம். எஸ்கேப் கீழே ஒரு செல் க்ரியேட் பண்ணி நான் எஸ்கேப் 6 அமுக்கிறேன். குட்டி ஹெட்டிங் வரும். இப்போ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணி நான் 6 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 6 ஹேஷ் போட்டு
ஒரு சின்ன டைட்டில் கொடுக்கறதுக்கு வருது. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இப்படி ஏதோ ஒரு டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுதான் மார்க் டவுன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் டவுன் இருக்கும். இது போக நீங்கள் வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணும் இதை பற்றி அப்படின்னா, திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இன் பைத்தான், இப்படி ஏதாவது எழுதணும்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ணிவிட்டு இதை ரான் மாற்றணும். இப்போ கோடுன்னு இருந்ததுன்னா இந்த இஸ்ஸு இன்னெலாம் வேறு கலரில் டிஸ்பிளே ஆகுது, ஏன்னா அதெல்லாம் கீவேர்ட்ஸு. இப்போ இது நார்மலான இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லணும்னா இதில் ரான் மாற்றிக்கணும். இப்போ அந்த கீவேர்ட்ஸ்லாம் ஹைலைட் ஆகாது. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். இதுக்கு போக நிறைய ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஹெல்ப்பில் போய் ஷோ கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பார்த்துக்கலாம். இதில் தான் இந்த சேஞ்ச் டு ஹெட்டிங் 1 அந்த எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்டு 1 2 3 இதெல்லாம் அந்த ஹெட்டிங் கொடுக்கறது. அப்புறம் நீங்கள் மார்க் டவுனாக மாற்றணுன்னா எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்டு எம்மு, ராவாக மாற்றணுன்னா ஆர், அப்புறம் இந்த செல் டைப்பே மாற்றணுன்னா ஒய், அதுக்கப்புறம் ரன் பண்ணணுன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர், கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர், எல்லா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். எது நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நம்ம மெமரியில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக உங்களுக்கு ஜூபிட்டர் நோட்புக்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி நான் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ்க்கு சொல்லித்தரேன். நன்றி.